நான் தான் அவங்க ஹெச்டி பேசா. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சிஎஸ் ரேங்க் வந்துருக்கோம். ஸோ வந்து இப்போ புது சீசன் வந்துருக்குல்ல சிஎஸ்ல. ஸோ வந்து உங்களோட கரைனா எங்கே வந்து விட்டாங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. கொஞ்சம் 99 வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்துருச்சு. என்னன்னே தெரிய மாட்டேங்குது, இப்படி தாங்க அப்படி இப்போ சரியாயிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு WSP எடுத்துருக்கோம். இந்த கன்னை வச்சு எல்லாரும் போலன்னு போடைக்க போகிறோம். என்னடா இது? சாரி கைஸ் பண்ணுறோம், இது நெட்வொர்க் ப்ராப்ளம் போல. ஓகே, நம்ம டீம்மேட் ஒருத்தவங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறானா? இல்லை நீ ரிவ்யூ ஆகிடுறியா? மேலே ஒரு அடியே போட்டனா? டே வந்துரு, யாராவது ரிவ்யூ பண்ணுங்கடா. டே நம்ம டீம்மேட், பொண்ணு உன்னை அடிச்சிருவேன், ரிவ்யூ பண்ணு. இதே எமோட்டா தெரியல. பொண்ணு பாட், அரே அவ்வளோதான். ட்ரிபிள் டேக்டவுனா முதல்ல உண்டு. எனக்கு பக் ஆகுதுனால எப்படியோ வினாயாச்சு. சொல்லி 2வது ரன் பார்ப்போம். வாடா ரே, 2வது ரவுண்டில் எல்லாரையும் பொழக்கும் போனுங்கிறான்டா. ஸ்கார்க்கு எவ்வளோ போனுங்கடா, அது போடுங்கடா யாராவது. யாரும் அந்த ஹேமர் இல்லையா? ஹேமர் நம்ம வச்சுருக்கலாம். வந்து கரேனா உங்களை நான் என்ன பேசிட்டேன்னா, கரேனா வந்து எங்கே வந்து உங்களை விட்டாங்கன்னு சொல்லுங்க. என்னை வந்து டைமண்ட் 1 வந்து விட்டாங்க. அதில் வந்து ஒரு மேட்ச் போனேன், மைனஸ் ஆச்சு. இன்னொரு மேட்ச் போனேன், ப்ளஸ் ஆச்சு. ப்ளஸ் ஆகி இப்போ திரும்ப டைமண்ட் 1க்கு அதே மாதிரி வந்துட்டேன். இந்த சைடில் அப்படியே ஓடனோன்னே ஏதாவது ஒரு சுற்றி போகிறோம். நம்மலாம் சுற்றி போகிற பிளேயர்லாம் நான்லாம், புரியுதா? இந்த சைடில் நிறையா எனக்கு சொல்லுவாங்க, வரமாட்டாங்க, வருவாங்க. ஆனால் அதுக்கு மேலே ஒரு பையன் இருக்கான் வந்து இருந்தா இப்படி போகணுங்க. அதுக்கு மேலே ஒரு 2 அடிக்கிறாங்க, முடிஞ்சு. என்ன ப்ரோ பாட்டு மாயாடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக ஆடலைங்க, அதுதான் கொஞ்சம் பாட்டு மாயாடுறேன். வந்து இங்கே தான் 3 பேரும் இருக்காங்க. வந்து எப்படியாவது அடிச்சிடுங்கடா. யாருக்கு டேமேஜ்? யாராவது அடிங்கடா. விஎஸ்எஸ் ஒரு பொண்ணு, இந்த பொண்ணை தானே பெஸ்ட்டு பிளேயர். பெஸ்ட்டு பிளேயர் செத்துப்போ. நான் பொண்ணு 1 கில் கூட அடிக்கல, பாட்டு பொண்ணேன். ஐயோ நான் கூட பார்த்தேன். ஐயோ இப்போ கரெக்டாக இருங்க. நோ பேக் டு த ஃபார்ம், பேக் டு த ஃபார்ம், நோ டாக்கிங் மோர், நோ பேக் டு த ஃபார்ம். நான் இந்த கதை இங்கே எதுவும் பான்பயர் போடுவோம். I am a Macton player. I am a Macton user. Enemy spot. பொண்ணே நீ மட்டும் எதுக்கு அந்த சைடு போற? இந்த சைடு வாவே. 3 பேரும் சேர்ந்து இந்த சைடில் பால் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம் இல்லை, நான் மேட்ச் பண்ணுங்க. அந்த பால் புதுசாக வந்துருக்கு, அந்த பாலை வச்சு போவாங்க. டேமேஜ் அப்பாடே, தேங்க்யூடா டே. எப்படியோ டாப் அடிச்சிங்களா? ஒரு டவுன் நான் என்னோட பொறுப்புக்கு நான் ஒரு டவுன் அடிச்சிருந்தேன். நீங்கள் தான் ப்ரோ பார்த்துக்கணும். எம்டன் இருக்கு அதுவும். இப்போ மேக்டன் மேக்டன் யூஸ் பண்ணுவோம். அடிச்சாச்சு, எவ்வளோ போடுவோம்? வேணாம். வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா விஎஸ்எஸ் மாற்ற போகிறேன். எதுக்கு ப்ரோ நீங்கள் எனக்கு விஎஸ்எஸ் பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். நான் ரிசோர்ஸ்லாம் நல்ல ரிசோர்ஸ் தான். நான் வந்து கண்ணே வாங்குறேன் இண்டிஜா, அதுக்கு நான் இதே இருக்கேன். ஓகே வச்சுக்குவோம். நான் இந்த மேப் நம்ம எதுவும் யூஸ் பண்ண போகிறோம். ரிசோர்ஸா இந்தியா இப்போ விஎஸ்எஸ் வச்சு ஒரு ஆட்டம் ஆட போகிறோம். இதெல்லாம் வாங்கி அப்படியே ஓடிட்டே வந்தீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு அடிச்சிடலாம். அந்த பந்தை சரி வந்தாலும் அடிச்சிடலாம்.
ஏய் இந்த சைடு வந்தனா அடிச்சிருவேன்டா பாத்துக்கோ. ஏய் என்ன பண்ணுறது தெரியல, ஓரியன் போட்டு ஓடிடுவோம், அதுதான் நம்மளோட வேலை. இது சைடு ஐயா அப்பா நாங்கள் க்ளோவல் போட வர மாட்டேங்குது. ஐ ஆம் அ மெடிக்கிட் பிளேயர். ஒரு ஆஃப்லைன் பிளேயரா நம்ம டீமில் போச்சுதான். எப்படி அட்டம் பார்த்துக்கலாம். ஐ ஆம் அ ப்ரோ பிளேயர் மேன். என்னடா இது இப்படி ஹேங் ஆகுது? போச்சு. என்ன வந்துருச்சு? நல்ல விஷயம் வந்துருச்சு. க்ரோஸா எனக்கு யூஸ் பண்ண பிடிக்காதான், ஆனால் கூட யூஸ் பண்ணுவோமே சும்மா ஒரு சீட்டு யூஸ் பண்ணுவோமே அப்படின்னு தோணுது. யாரா இது எல்லா மேட்ச்லேயும் பீனேடி எதுவும் போடுவோம். நல்லதாக பந்து எடுத்துக்குவோம். பந்தை வச்சு பந்தை போட்டுட்டு போகிறேன்டா வாடா. மேக்டன் ப்ளஸ் பந்து பிளேயர். இப்போ பந்தை வச்சு என்ன ஒரு ஆட்டோ காரங்க பாருங்க. ஏய் அந்த சைடில் ஒரு எனிமி இருக்க மட்டும் தெரியுது. எனிமையே வந்து மாட்டலன்னா அப்பா நான் மனதை அடிக்கிறாரா வீரா வீரான்னு சொல்லிட்டு வந்தாங்க. ட்ரூன்னு போயிடா செட்டு போயிடாரா. எம்பி 40 வச்சிருக்கா யூஸ் பண்ணாமல் தோணுது. நம்ம டீமில் ஒருத்தந்தாங்க இந்த சைடில் தான் வந்து ஆகணும். வந்தானா பொறுப்பு முடிச்சு விடுவோம். டேய் வாடா இந்த சைடில் தானே இருக்க. பந்தை போட்டு போவோம். பந்தெல்லாம் போகலாமான்னு தெரியல. அப்படியே சோனுக்கு போய் ஆகணும். ஏய் நம்ம 2 பேரும் வரோம்டா. நீ ஒருத்த ஆள் யோசிக்கிறாச்சு. நான் பந்துலே மேட்ச் முடிச்சேன் பார்த்தீங்களா. அது பந்து வேண்டா பந்துலே அப்படியே ப்ளவர் போட முடியுமா? பார்க்க முடியலை. மேக்ஸிமம் கரெக்டாக போயிடுச்சு. ஸோ வந்து இன்னொரு மேட்ச் போகலாம் நம்ம. ஸோ வந்து நம்ம இன்னொரு மேட்சை வந்தாச்சு. ஸோ வந்து அந்த மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஏன்னா தப்புன்னு விளாட்றதுனால நல்லா விளாட முடியல. இந்த மேட்ச் பார்க்கலாம். வந்து முடிச்சு ஐயே ஜே ஜே நாங்கள் ட்ரா ஆனோங்க. பிடிக்காது ஆனால் ஆனால் ஒன் டாப் உங்களுக்கு தெரியும். யார் அவங்க யூஎஸ்பியாக வச்சுருக்கிறோம். ஆமாம் இல்லை யூஎஸ்பி கூட யூஸ் பண்ணாங்க. யூஎஸ்பி கூட யூஸ் பண்ணலாம். அது வாங்கலாடே எல்லாரோட மண்டையை நீங்கள் ஒடிக்காம பாருங்க. இந்த கண்ணாச்சு மண்டையெல்லாம் ஒடிக்க வேண்டாமா? ஈஸியாக மண்டையில் பண்ணலாம். ஸ்பெஷாலிட்டி அதான் அப்பா இருந்தனால என்னோட யாராங்க பின்னாடி ரிவே பண்ணுறேன். நீ ரிவே பண்ணேன்னா நான் உனக்கு கன்ஃபார்மாக ரிவே பண்ணுவேன். உள்ள வந்துட்டான்டா. டேய் கிளவி டேய் அறா டேய் 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 உடித்துச்சு நல்லாரா ப்ளீஸ்ரா அடிச்சிருவேல. நீ ப்ரோ பிளேயரா? நீ ப்ரோ பிளேயரா? நீ டவுன் நானே ஒத்துக்கிறேன்டா. டேய் 2 M500 பிளேயர் ஒருத்த இது 3 பேர் இருக்காங்க நம்ம. யாரா அது ஃபைட்டிங்கு இந்த பாய்கிட்ட ஃபைட்டிங் அந்த சைடில் என்ன ரிவே ஆகிட்டுக்கு பாடுறா. அது எறா அது போய் ஓசிகள் அடிக்கலாமே. ஒன்றுமே இல்லை. நாளாக இருந்திருந்தால் ஓசிகளுக்கு ஓடி போயிருக்கேன். ஃபுல் டேமேஜ் இப்போ தானே அந்த பொண்ணு ரிவே ஆச்சுன்னா ஃபுல் டேமேஜில் தானே இருக்கும். நம்பர் 1 பாட்ஸ் ரிவே பண்ணுற ஓராவோட கிட்ட தானே சவுண்டு கேட்குது. டாட்டாலான்னு வச்சுருக்கேன் அந்த இதை வச்சு ஏன்னா இந்த கண் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். உடித்து ஐயோ உடித்த டவுன் பண்ணாலே அது பொண்ணு. டேய் அடிச்சுடா டீரா டேய் இவன் வேற ஏறா. டேய் 1v போச்சு. அடிச்சாச்சா? எப்படியோ அடிச்சுட்டா. என்னது இது ஃபர்ஸ்ட் ரவுண்டே திக்ஸி மூமெண்ட்டில் போயிட்டுக்குதே. இன்னும் இப்போ செகண்ட் ரவுண்ட்லாம் என்ன ஆகும்? நான் திரும்ப அதை வைக்க மாட்டேன். அதனால் ஸ்கார்ஃப் போடணுங்களா? ஸ்கார்ஃப் போடுறா டேய். போட மாட்டேன். போட்டு தான் ஆகணும். போடலன்னா கோமாயிடுவான் சாரு. நான் என்ன வாங்குறது? மேக்ஸிமம் சொன்னாலும் பைசா ஐயம்மா அடிச்சு குடியுமே. வாங்க
முடியலையே சாகசம் பண்ணலாம். ஆஃப்லைன் பிளேயரா இல்லையா? எந்த சைடு ஓடுவோம்? என்ன தம்பி ஸ்னைப்பு கையில் வச்சுருக்கேன். ஏதாவது கண்ணை தூக்கி போட்டான்னு நல்லா ஜாலியாக இருக்குண்டா. அப்படியே உக்காந்தேன்னா அப்படியே மேலே ஏறிடுவேன். ஏய் அடிக்கிறான்டா. அப்படியே ஒரு சூப்பர் பாம் ஃபயர். ஏய் அந்த சைடில் ஒரு எனிமியா. எல்லா பக்கமும் எனிமி இருந்தா நாங்கள் என்னங்க யூஸ் பண்ணுறது? அதான் ஓடி என்ன போட்டு 4 பேர் நடக்குதான் இருக்காங்க. வாங்கடா டே பாட்டு வா. நம்ம பாட்டுன்னு சொல்கிறோமே. நம்ம என்ன நீ மட்டும் என்னடா போ அப்படின்னு சொன்னேன். நான் கூட பாடுவேன். டேய் 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 ரிவே பண்ணுறது. டேய் ரிவே பண்ணுறான். டேய் டேய் அரே பையா அரே பையா அரே பையா அரே பையா. அரா என்னடா டெசர்ட்டிங்களே அடிச்சு முடிச்சிடுறான். ஏய் நீ என்னமா அழுத்து பிடி பிளேயர் சொல்லும் போது 2 பேருக்கும் 2 அடியாக போட்டால் போதுங்க. நான் வண்டி மேலே முடிச்சு போட்டாங்க இந்த மேட்ச். கைஸ் இப்போ நான் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் என்ன நான் பண்ண முடியுமோ அந்த இந்த குரங்கு சேட்டையை பண்ண போகிறேன்னா. என்னடா இது ஹேங் ஆகி நிற்குது. ஸோ வந்து ஹேங் ஆகிடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு இல்லைங்க. சும்மா அது என்ன பக்கு மாதிரி ஆச்சு. சரியாயிடுச்சு. ஏதோ வந்து கட் பண்ணிட்டேன் கொஞ்ச நேரம். சாரி. ஓடு 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 நெஞ்சல் வனமே கொண்டு ஓட ஒன்னை பண்ண டே கேலி செய்தான் கூட்டாமல் இருக்குனால அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கோம். நீ ஒரு டீம்மேட்டுன்னா கரெக்டாக விளாட்றான். எப்படி போய்க்கிறோம் அப்பா. இனிமேல் இந்த மேட்ச் ஜெயிக்கிறது தோக்கம். ஓவரா டயக்லாம் பேசணும்னா தோற்றுருவோன்னா பயங்கரமாக சுத்தப்படுத்துவாங்க இல்லையா? ஓகே இந்த MP5 வச்சு ஏதாவது சாகசம் பண்ண பார்க்கலாம். ஐ ஆம் டூயிங் சாகசம் மேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேன். சாகசம்னா ஹேர் அந்த சைடு ஒரு எரிவி வரும். அந்த எரிவி எப்படி ஓடிடுவோம். இந்த சைடு ஓடிட்டு எங்களே இந்த MP5 டேமேஜ் குறைய மாட்டேங்குது. ரொம்ப ஷார்ட் மேக்டன்னு கொஞ்சம் லாங்கு போகுதுலாம் சொல்ல முடியாது. போக மாட்டேங்குது. அடிச்சுட்டோம்ல நம்ம கூட டபுள் டேக்டவுன் பண்ணிட்டோம்ல. வாங்கடா டேய் இனிமே எல்லாம் என்ன நான் தான் லாஸ்ட்ல இருக்கேனா? என்னது நான் தான் லாஸ்டா? டேய் யூ ஆர் டூயிங் வெரி ராங் மேன். என்ன கண்டா போட்ட? என்ன கண்டுக்குடா போட்ட? இது போட்டான். இந்த 2க்கு எதுவும் போட மாட்டேங்க. போட மாட்டியா? இந்த கண்ணுக்கு இன்னும் கண்ணுங்க போட்டான். வேஸ்ட்டு மாதிரி போட்டுருக்குறாங்க. பேராஃபீல்டு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது எல்லாம் வேணாம். அவன் MP5 3 அம்பேடியாக வச்சுக்குவோம். ஏய் பந்து இருக்கா நம்மகிட்ட? பந்துலாம் போவான். அடிக்க பார்க்குறியா? நம்ம திவான் வச்சுருக்கோம்ல அதான் சேஃப்டிக்கு எப்போவுமே போட்டுக்கணும்டா சொல்லி கொடுக்குறேன். அக்காவோட தலை மட்டும் தெரியுது. அடிக்க முடியுமா? டேய் எப்பா எப்பா ரியலாக என்னால் நம்ப முடியலை. இப்படி ஒரு எஸ்கேப்னா இதுதான். டேய் ஃபுல் டேமேஜ் வாங்க. டேய் பாரு டேய் ரிவைவ் பண்றா. டேய் ப்ளீஸ்ரா டேய் அடிச்சிடலாம்டா. டேய் வாடா. ஐயோ டேய் அடிச்சிடுங்கடா. டேய் ப்ளீஸ்ரா அடிச்சிடுங்கடா. என்ன பண்றடா? ஒரு டைலாக் எல்லாம் பேசுற
என்ன ஐயோ ஐயோ அப்பா கீழே ரிவ்யூ பண்ணுறியா? ஓகே ஓகே பண்ணி என்ன வேணா பண்ணி ஆமாம் டே எப்படியாவது இன்னும் டே கெஞ்சி கேட்குறேன்டா நீ டே அந்த சைடில் ஒரு அக்கா ஓடுறா அக்காடா அரா அக்கா வரிசலண்டா அக்கா வர்றா அக்காவை பக்காவா முடுறா ஷட் முடிஞ்சு மேட்ச் 2-2 வந்து நான் என்ன எனக்கு அப்புறம்னா பேரபிள் நல்லா அடிக்க மாட்டேங்குது என்சாட்டில் மட்டும் தான் அடிக்கும் போல் அந்த இதுக்கு மேலே போயிடுச்சு டபுள் பேரல் தாம்சன் ஏதாவது கிஃப்ட்டு கேட்காம ஏன்னா அவனுங்க தாம்சனும் ஒருத்தர் கிஃப்ட் பண்ணிட்டாங்க அவன் இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பைசன் போகணும்டா எனக்கு அதை விட்டு அடிக்கிறாங்கண்ணா கொஞ்சம் மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கடா வந்து வாங்கிக்குவோம் இது எவ்வளோ வாங்க முடியும் ஏய் அந்த சைடில் எனிமிடா பாரா I place a super bonfire. வாட்ச் இட் 2 சைடில் இப்படியெல்லாம் சுட்டு போட்டு அடிக்குவாங்களா? இன்னொரு டீமேட் என்ன பண்ணிக்கிறேன் ஃபைட்டில் இருக்கியா இவனை பார்க்கலாம் டேமேஜ் கொடுத்துருவான் போல தம்பி பாவம் 1-2 1v2 சுச்சுவேஷன் பொண்ணுக்கு பாருங்க ரொம்ப சொதப்பிடா டோன் வச்சுட்டான் டே கரெக்டாக விளாட்னா ஜெயிச்சுலாம்டா ஹார்ட் பீட்லாம் ஏறுது நான் மெடிக்கெட் போடுறேன் நான் எழுத ஃபுல்லாக தானே இருக்கு நான் மேஜிக்கலா மெஜிஷியன் ஆயிடுவேன் டே ஏறுறான் பாருங்களேன் அந்த சைடில் இருக்கான்டா அந்த சைடு டே க்ளோன் பண்றா ஏன்டா மூஞ்சி எதுவும் பண்ண முடியாது கைஸ் நாங்கள் இது டென்ஷனே திண்டுக்கிறாங்க டேய் வாடா என்ன பண்ணுறது ஒரு சாகது மண்ணான்னு பார்த்தா பேராபிள் எடுத்துக்கோ இந்த கண்ணு எடுத்துக்கோ இது எடுத்துக்கோ இது 1 2 3 போடுக்கோ இது போட்டுக்கோ அவ்வளோதான் நான் க்ளோவல் கொடுவாங்களே ஓகே ஆனால் கூடுவா டே கூடுவா டே ஒரு தடவை தாம்சன்லாம் கிஃப்ட் பண்ணல எனக்கு ஏதாவது கொடுத்துருவானா காசிட்டு 0-0-0 இப்போ லாங் ரேஞ்சுக்கு நேரம் லாங் ரேஞ்சே போவோம் லாங் ரேஞ்ச் எனக்கு அடிக்க தெரியாதுன்னு யார் இலக்கெல்லாம் தெரியும் நான் பாரஃபில்ல ஆசைங்க வாங்கினதே எல்லோரும் பார்த்து ஐயோ எனக்கு லாங் ரேஞ்ச்னால் என்னென்ன தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க எங்கடா எனிமி டே எனிமி சரி அப்பா ஒரு அக்கா மாட்டினாங்க ஏதோ ஸ்னைப்பர் பிளேயர் வேறு ஸ்னைப்பர் பிளேயராலாம் தெரில ஆனால் ஸ்னைப்பர் யூஸ் பண்ண ஓசிக்கல மேலே போய் செக்யூர் பண்ணலாமா செக்யூர் பண்ண தான் ஓடுறான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க நம்ம வேறு இருக்கோம் ஏன்னா நமக்கு கன்று வேணுங்க கன்று இல்லைங்க வேறு மட்டும்தான் இருக்குது செக்யூர் பண்ணியா ஓகே பைசன் வச்சுருக்கான் இந்த அக்கா வச்சுருக்கான் ரிவே பண்ணுறான் கொஞ்சம் ஐஎம் பேக் அடிச்சுட்டாங்க தாம்சனா இப்போ இந்த மேக் 10 அப்டேட்டை மேக்ஸ் பண்ணிடுவோம் ஒரு மேட்ச் இந்த கண்ணுக்கு வரல இந்த இது ஏடபிள்யூன்னு யாராவது ஒன்று வாங்க சொல்கிறேன் பாட்டி நான் என்ன வாங்கி விட்டேங்க ஃபோனை வாங்கிடுவோம் இதே வாங்கலையாண்ணா மென்ஷன் ஒன்லி 199 ஒரு ஏடபிள்யூ என்னடா டேய் ஆஃப்லைனா போலையே அப்பா கல்வியாக ரோல்ல ஐயம்மா பிளைன் அப்படின்னு சொல்லிட்டானா வர்ற டென்ஷனுக்கு என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது ஆனால் கூட ஆஃப்லைன்லாம் போகல தேங்க்யூ மேம் நான் மட்டும் ஜெயிச்சிட்டோன்னா வீரா ஃபுல் டேமேஜ்டா யாராங்க
ஒருத்தான் வந்தானா கிரிட்டு அனுப்பிச்சு முடிச்சு வெயிட் பண்ணு எவ்வளோ ஹெல்ப் ராமன் சேர்ந்து வச்சுருக்காங்க போங்கடா டே 1v3 அதுவும் இந்த பாட்டு நோவி என்னென்ன சொல்லிக்கலாம் இவன் பண்ணலாமா பண்ணடா ரிக்வஸ்ட் கொடுத்து ஏதாவது கிஃப்ட் கூட பண்ணுறேன்டாப்பா பண்ணி காட்டுவேன் ப்ரோ பிளேயர் நீனா உங்களுக்கு தெரியும் ஃபுல் கேம்ப் அடிச்சுன்னுக்கிறல்ல பண்ணுறா என்னடா பயம் உனக்கு நீ தான் வீரா தீரா பிளேயர் ஆச்சு ஒரு பேக்கப் கொடுக்க தெரில வீரா தீரா சொல்லுவோம்ல அதுவும் 1v3 நான் பண்ணு எல்லாமே பண்ணுவேன் ஓகேவா எதுவும் இல்லை அந்த பிளேயர் இருக்கான் ஒரு டவுனாவது வைக்கிறான்னு பார்க்கலாம் வச்சா வைடா பார்த்தீங்களா சொன்னேன்ல பாட்டுன்னு அவ்வளோதாங்க மேட்ச்சு முடிஞ்சா ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஸோ வந்து அடுத்த வீட்டில் சங்க நான் உங்கள் ஹெச்டி ஸோ வந்து பாய் டிக்டாக்